பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான். ஒரு அலையிலாச்ச உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாராக. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, குறைவை எல்லாம், உங்களுடைய தேவையெல்லாம், உங்களுடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தர் நிறைவினால் நிரப்பக்கூடிய நாட்கள். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியர் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த நாட்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நிறைவை தரப்போகிறார், உங்களுடைய வாஞ்சைகளை ஒரு நிறைவை தரப்போகிறார், உங்களுடைய குறைவுகள் மாறி நீங்க நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். ஏன்னா இங்க பவுல் பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதும் போது அங்க அழகா சொல்றாங்க, நீங்க என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல தேவைகள் மத்தியில வாஞ்சைகள் மத்தியில நான் குறைவு பெற்றிருந்தேன். நீங்க என்னுடைய குறைவுகள் அறிந்து அந்த குறைவுகள் மாறும்படி தேவனுக்குள் பிரயாசப்பட்டு என் குறைவுகள் மாறும்படி என் ஆத்துமாவை திருப்தி ஆக்கினீங்க, என் வாஞ்சிய நிறைவேற்றினீங்க, என் தேவைகளை நீங்க சந்தித்தீங்க. ஆகவே இதை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. அதெல்லாம் நினைவு கூர்ந்து உங்க வாஞ்சை, உங்க நிறைவை, உங்களுக்கு நிறைவை கொடுத்து இது உங்களை ஆசீர்வதிக்கிற காலம் என்று சொல்லி பிலிப்பிய சபை மாத்திரமல்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலங்கள் நீ தேவனுடைய நாமத்துக்கென்று விதைத்த விதைகள், ஒருவேளை நீ ஊழியக்காரங்களை தேவனுடைய ராஜ்யத்துல ஜெபத்துல தாங்கி இருக்கலாம், அல்லது உன்னுடைய நேரங்களை கொடுத்து நீ அந்த நேரங்கள்ல ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தாங்கி இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்துல நீ கொடுத்து சபை கட்டி இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது ஊழியக்காரருடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணி இருக்கலாம், பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து நீ அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி உதவி செய்திருக்கலாம், அல்லது ஏழைகளுக்கென்று நீ உதவி செய்து அந்த ஏழைகளுக்கென்று நீ உதவி செய்த அந்த உதவிகளை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்துல ஒரு பெயர் உண்டு, அவர் நினைவு கூறுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் உங்கள் கிரியும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியர் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல, நீதியுள்ள தேவன். 1 தீமோத்தேயு 5:17 வாசித்து பாருங்கள். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவனாக எண்ணப்பட வேண்டும் என்று சபைக்கு சொன்னார். அப்ப ஆவியானவர் மூலம் சபைக்கு சொன்னார்னா, நீங்க தேவனுக்குள் மூப்பர்களா இருந்து திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க அதுல பிரயாசப்பட்டதற்கு ஆண்டவர் இரட்டிப்பான கனத்தினால இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆண்டவர் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 வாசித்து பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தத அவர் திருப்பி கொடுக்கிற தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா?
அப்ப நீங்க கொடுத்ததின் பலனை, நீங்க விதைத்ததின் பலனை, நீங்க பட்ட பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு பரிபூரணமாய் திருப்பி பலன் தருகிற தேவன். ஆகவேதான் யோவேல் 2:25-26 சொல்லும் போது, இது இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய காலங்கள். இழப்புகளை ஈடு செய்து நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அலையில சொல்லுவோமா? அவருடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. சென்னையில பவுல் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் ஊழிய செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார். தேவனால் வல்லமையாய் ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்ட பால் ஆசீர் அப்படிங்கிற அந்த மனுஷன் வல்லமையா ஊழியம் செய்த நாட்கள்ல இந்த பவுல் அப்படிங்கிற அந்த பாஸ்டர் தன் முழு குடும்பத்தோடும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி சென்னை பட்டணத்துல ஊழியம் செய்து வந்திருக்கிறார். அவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப நாள் ஆசை, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஊழியத்துல பகிரங்கமா பயன்படுத்தப்படணும். பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை ஆசைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா அவங்க ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க, சபையில இருந்து. அதனால அதுல கொஞ்சம் திக்கு முழுக்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சமயம் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினாராம். எப்படி அப்படின்னா, பாலாசீர் அவங்க ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு வீட்டுல சாப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த டேபிள்ல இவங்களும் போய் அவரோட உட்கார்ந்து சாப்பிடும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. அவர் பெரிய ரவுண்டு டேபிள் அதுல உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா கேட்டாங்களாம் பாலாசிரியட்ட, பரிசுத்த ஆவியை குறித்து எனக்கு கொஞ்சம் வெளிப்பாடு தேவை, நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, உனக்கு பரிசுத்த ஆவியான ஒரு தேவையா அப்படின்னு கேட்டாராம். ஆமா, எனக்கு ஆவியாருடைய அபிஷேகம் தேவை, வல்லமை தேவை அப்படின்னு சொன்ன சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சாப்பிட்டு வந்து கேட்டாங்களாம், பாலாசிர் ஐயா முழங்கால் போடுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி முழங்கால் போடுமான்னு சொல்லி முழங்கால் போட வச்சு கைய கூட கழுவலிங்க அவரு. அப்படியே சாப்பாட்டு கையோட நம்ம தலையில கை வச்சு, ஆவியானவரை பிதாவே எந்த இடத்துல ஆவியானவரை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, இப்ப இந்த அம்மாவை நிரப்புங்கன்னு சொன்னாராம். அப்படியே நிரம்பிட்டாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அதை பார்த்தவர் ஒருத்தர் சொல்றாரு, அவங்க தலையெல்லாம் சோறு குழம்பா இருந்துச்சான், அவங்க அதை பார்க்கல, அபிஷேகத்தை எந்த இடத்துலயும் எந்த நிலைமையிலும் கத்தர் தர வல்லவர். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உன்னுடைய இதுவரை நீ பட்ட பிரயாசம், இதுவரை கத்தருடைய ராஜ்யத்தை நீ எந்தெந்த விதத்துல கட்டினாயோ, இதுவரை எந்தெந்த விதத்துல கத்தருடைய ராஜ்யத்துக்கு நீயும் உன் குடும்பமும் பிரயாசப்பட்டு கொடுத்தீங்களோ, நேரங்கள், பணங்கள், பொருளாதாரத்தை கொடுத்தீங்களோ, அதெல்லாம் பலனை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க வாஞ்சிய நிறைவேற பண்ணி உங்களுடைய தேவைகள்ல கத்தர் நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? நான் வேதம் சொல்லுகிறது, எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சோம்னா அதுல ஒரு மாபெரும் சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். வாசிக்க கேட்போம். எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. என்ன அந்த இடத்துல சொல்லு பாருங்க, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். எதுங்க நீதி? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நீதி, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது நீதி, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது நீதி. ஏன்னா இயேசு சுவாமி இந்த பூமியில அவர் ஊழிய செய்ய ஆரம்பமா இருக்கும்போது யோவான் ஸ்நானகர் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த யோர்தான் கரையில
யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படி அவர் கடந்து போகும்போது யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாங்க, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பிதாவின் விருப்பம் எதுவோ, பிதாவின் சித்தம் எதுவோ, பிதாவின் வார்த்தை எதுவோ, கிறிஸ்துவின் வார்த்தை எதுவோ, பரிசுத்தாவின் வார்த்தை எதுவோ, அதுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை ஒப்பு கொடுப்பதாங்க நீதி. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார், அதை விசுவாசித்தார். வேதம் சொல்லுகிற ஆதியாகமம் 15 அதிகாரத்துல வாசித்து பாருங்க, ஆபிரகாம் அந்த வார்த்தை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசும்போது, ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் போது அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நீதி. அதைத்தாங்க சொல்லும்போது, இதோ நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையோ, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையோ உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். அது என்னங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில்? பலரும் ஆவியானுடைய பலத்துல பல வெளிப்பாடுகள் சொல்றாங்க. எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த அந்த வெளிப்பாடு, அந்த ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய, கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த காலங்கள்ல, நோவா காலத்துக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நோவா பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதுக்கு அப்புறம் அதாவது அந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தலைமுறைக்கும் கர்த்தரை குறித்து சொன்னார். ஆனா ஆபிரகாமின் நாட்கள் வரும்போது, ஆபிரகாமின் தகப்பனாகிய தோராகு அவருடைய அந்த நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அது வெறுமையாகி போயினதாம், ஒரு வனாந்தரமாகி போனதாம். அந்த நாட்கள்ல இந்த பைபிள் சொல்லும் பார்த்தீங்களா, கர்த்தரை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்ததாங்க. ஆனா ஏன்னா அந்த நாட்கள்ல விக்கிரக வணக்கம் பெருகினதாக வேத சரித்திரம் சொல்லுகிறது. வெவ்வேறான மருத்துவம் பெருகினால மருத்துவத்தை நம்பி ஜனங்கள் ஓடினாங்களாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கல. ஆனா அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் ஆபிரகாம், அவன் மனைவி இருந்தாங்களாம். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? அதனாலதான் ஆண்டவர் அவன் ஒருவனா இருக்கையில், ஆண்டவர் முழு உலகத்திலையும் தேடுறாங்க. விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கானா? என்ன தேடுகிற ஒரு மனுஷன் இருக்கானா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமும் அவருடைய மனைவி மட்டும் அதுல தகுதியா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆதியாகமம் 13 அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அவங்களுடைய மந்தைய பூமி தாங்க முடியாதபடி இருந்தது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன்ப்பா, உனக்கு எது நல்லதா தோணுதோ அது செய் அப்படிங்கும் போது, அந்த லோத்து பாத்தீங்கன்னா எது செழிப்பா இருக்குது, எது தனக்கு லாபமா இருக்குது, எது தனக்கு சாதகமா இருக்குதோ அதை தேடி போனாருங்க. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா ஆபிரகாம் மட்டும், கர்த்தர் எனக்கு போதும், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு போதும்னு கர்த்தருடைய நீதியை தேடி கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஒரு அலையில செல்லுவோமா? அதனாலதான் ஆண்டவர் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து, அவன் ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். ஒரு அலையில செல்லுவோமா? ஏன்னா
ஆபிரகாமை அன்றைக்கு கண்டுபிடித்தது போல இந்த காலகட்டத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு என்று ஜெபிக்கும்படியாக அந்த ஒருவன் ஒருத்தி அப்படிங்கிறதுல ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை வைத்திருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனாலதான் நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்திருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய பிரயாசங்களை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாங்க, இதெல்லாம் நினைவு கூறுகிற தேவன் இந்த வினாடியிலிருந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவை காணப்படுகிற தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிச்சோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான். ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நல்லா கவனிங்க, இதுல கேட்கக்கூடிய ஒரு ஜனம் யாரு? நம்ம தான். ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும், இந்த இடத்துல சபை கட்டப்படணும், இந்த இடத்துல உங்களுடைய நாமம் மகிமைப்படணும், இவங்களுக்கு இதெல்லாம் தேவை. அந்த ஜெபத்துல கேட்டது யாரு? நம்ம தான். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு ஆண்டவர் அதிகமா நேரங்கள் காலங்களை கொடுத்து தேடினது யாரு? நம்ம தான். அப்போ இங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ ஆண்டவருக்கென்று நம்முடைய நேரங்கள் காலங்களை நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு கொடுத்ததுனால, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41-42 அங்க அழகா சொல்லுது பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 41-42 தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். அதுக்கடுத்து பாருங்க, நீதிமான் நாமத்தின் நிமித்தம் நீதிமான ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் நாமத்தின் நிமித்தம் ஒரு சீசனை ஏற்றுக்கொள்கிறவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உண்மையா உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. கவனிக்கீங்களா? அப்ப நீங்க எந்த நாமத்தின் நிமித்தம் கொடுத்தீங்க? எது நிமித்தம் ஏற்றுக்கொண்டீங்க? கிறிஸ்துவின் நிமித்தம். இவங்க அப்போஸ்தலன், இவங்க தீர்க்கதரிசி, இவங்க போதகர், இவங்க சுவிசேஷகர், இவங்க விசுவாசி, அப்படி ஏத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஏத்து அதுல நம்ம பிரயாசம் பட்டோம் பார்த்தீங்களா? அதன் பலனை கண்டிப்பா அடையாமல் போவதில்லைன்னு கர்த்தர் சொல்றாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ இது பலனால் தம்முடைய ஜனங்களை நிரப்பக்கூடிய காலம். அப்ப நீங்க இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் இன்னும் கட்டப்படணும்னு தட்டுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவித நன்மையாலும் பலனை கொடுத்து நிரப்புகிற கர்த்தர். அலையில சொல்லுவோமா? 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? பாருங்க, முதல்ல பிரயாசப்பட்டோம்,
பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது சொல்றாங்க, கொடுங்க. என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்ப முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு கொடுத்தோம். இங்க ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி உங்க மடியில சரிந்து விழும்படி அளந்து போடுவாங்க. தூதர்கள் அனுப்பி கர்த்தர் கொடுப்பாராம். அப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 13 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அன்றியோ நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? இப்படிப்பட்ட பலிகளின் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதீங்க. அப்ப நன்மை செய்யது நமக்கு தெரியும், சரிதானே? ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சா கூட அவனுக்கு என்ன நீ செய்ய, நன்மை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் தீமை செஞ்சுட்டா நீ தீமை செய்யாத. அப்ப நன்மை செய்ய பழகு. நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை உனக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. அப்ப நன்மை செய்யணுமா? தான தர்மம், அதனுடைய எபிரேய மொழியில சொல்லிக்கிறது, உனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல, உனக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு நமக்குன்னு கொடுக்கக்கூடிய லாபத்துல, வருமானத்துல ஒரு பங்கை எடுப்போம் பார்த்தீங்களா? அதை அப்படியே வச்சிருக்காம அதை பகிர்ந்து கொள்ள பழகணும். சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு பகிரணும். ஏழை எளிய ஜனங்களுக்கு பகிரணும். தரித்திரருக்கு பகிரணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்குது, தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். இன்னும் ஆண்டவர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அவருக்கு பிரியமானது செய்யும் போது அது என்ன செய்யறாங்களா? அது பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது பொக்கிஷமா, அது பரலோகத்துல சேர்த்து வைக்குமா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20, 21 வாசிச்சீங்கன்னா, பரலோகத்தில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்க திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம இந்த நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் நம்முடைய பொக்கிஷமாக பரலோகத்துல நமக்குன்னு சேர்த்து வைக்கும். நமக்கு, நம்முடைய சந்ததிக்கு. அது எங்க சேர்த்து வைக்கணும்னா பரலோகத்துல சேர்த்து வைக்கும். அப்ப அந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் அந்த பொக்கிஷத்திலிருந்து நன்மை நமக்கு தருவார், சந்ததிக்கு தருவார். அது நித்தியம் வரை நிலைத்திருக்கக்கூடியது. ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசித்து பாருங்க. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, அது நீதி. அந்த நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப இந்த பூமியில ஒன்னையும் சந்ததியும் கர்த்தர் திருப்திங்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவர். சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப எல்லாவித நன்மையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அங்க குறைவு என்பதே இருக்காது. 3வது பாருங்க, 1 நாளாகவும் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஒரு அலையில சொல்லுவோமா? அதனுடைய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப உங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும் போது நீங்களும் உங்க சந்ததியும் திருப்தி அப்படிங்கிற ஆசீர்வாதத்தின் நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். அப்ப கர்த்தரை தேடும் போது நீங்க ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி எல்லாவித நன்மையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புறாங்க.
அவ கர்த்தரை தேடும் போது உங்க இருதயமும் நீங்களும் உங்க சந்ததியும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறீங்க. இதான் ஏசாயா 61:7 சொல்லும் போது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப நம்முடைய தலையில நித்திய மகிழ்ச்சி அப்படிங்கிற கிரீடத்தை கர்த்தர் சூட்டுகிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை எந்தெந்த விதத்துல கட்டினமோ அதற்கு பலன் தருகிற கர்த்தர் இன்னும் கட்டும் போது இன்னும் அதிக அதிக பலனை தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம்